ஐயோ கடவுளே கிருஷ்ணா, இவர் கதை சொல்றேன்னு ஆரம்பிச்சு கடைசியில ஏன் பேரு சொல்லிட போறாரு? ஒருவேளை இவனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா எல்லாம் நாசமா போயிடும். ஆனா எங்க பொண்ணு பிறந்தாளா? நீ அம்மா பார்க்க போறியா? குஷி, இந்த குஷி பிறந்த உடனே அவ எங்களை விட்டு போயிட்டா. எங்க போயிட்டாங்க? அவளோட கிருஷ்ண பரமாத்மா கிட்டதான். மோகன், மோகன்! செத்துட்டா. நிஜமா இவன் அவ இறந்ததுக்கு அப்புறம் நான் மொத்தமா உடஞ்சிட்டேன், ஒண்ணு இல்லாம ஆயிட்டேன், செதறி போயிட்டேன், உள்ளுக்குள்ள நானே செத்து போயிட்டேன். நிஜமா அதோட லைஃபுக்கு எண்டு கார்டு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது தப்பு. ஏன்னா அது என் லைஃபோட ஆரம்பம். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்தா. அவ எப்படி ஒரு என்ட்ரி கொடுத்தா தெரியுமா? சினிமால ஹீரோயின் என்ட்ரி மாதிரி ஸ்லோ மோஷன்ல. அவ வந்த உடனே என் வாழ்க்கைய மொத்தமா மாத்திட்டா. எனக்கு மறுபடியும் வாழ கத்து கொடுத்தா. என்னோட ஆசையெல்லாம் நீங்க மறுபடியும் இந்த இசையை ஏத்துக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எனக்கு காதலிக்க கத்து கொடுத்தா. நீங்க உங்க மனைவியை இப்படி கட்டி பிடிக்கிற வரைக்கும் அவ மனசுல என்ன இருக்குன்னு உங்களால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இந்த உடஞ்சி போன செதறி போன மோகனாவை மறுபடியும் ஒண்ணு சேர்த்தா. நீங்க இன்னைக்கு சாதிச்சு காட்டிட்டீங்க. நீங்க ஏன் உயிரையும் குஷி உயிரையும் காப்பாத்திட்டீங்க. இந்த தடவை நீங்க ஜெயிச்சிட்டீங்க. விதி உங்க முன்னாடி தோத்துருச்சு. என்ன? அப்புறம் என்னோட பொண்ணு குஷி ரெண்டு பேரையும் சரி பண்ண. அவ என் பொண்ணு குஷிக்கு அம்மாவாவே மாறிட்டா. இன்னில இருந்து நான் உன்னை ராமானு தான் கூப்பிடுவேன். எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம், எவ்வளவு காதல், எவ்வளோ காதல். ஹே, இது இது இவ்வளோ 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 காதல். அதான் டைட்டானிக்ல அந்த பையன் அந்த பொண்ணை காதலிச்சால அவ்வளோ.
விஷயத்து என்ன நடக்குது? நிஜமா ஆ ஆ ஆனா எல்லாரும் அவளை பார்த்து அருளூசுன்னு சொல்லுவாங்க. அவ சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, யோசிக்கிறது ஒண்ணு. ஆனா அவளோட மனசு இருக்குல்ல, அவளோட மனசு முழுமையா இருந்தது. அவ மனசு உண்மையானது. அவளோட மனசுல எவ்வளவு அன்பு தெரியுமா? அன்பு நிறைஞ்ச மனசுனா அதுதான். எந்த அளவுக்கு அன்புனா, அவ என்னோட வாழ்க்கையில என்ன சொல்றது, என் வாழ்க்கையில அவ என்ன, அதாவது என் வாழ்க்கையை அவ ரொம்ப அழகாக்கிட்டா. அது என் வாழ்க்கையில எவ்வளவு இருள் இருந்துச்சோ மொத்தத்தையும் விரட்டி அடிச்சிட்டா. ராதா இருக்கால, அவ எனக்கு எல்லாத்தையும் விட ஸ்பெஷல். என் குடும்பத்தோட உண்மையான சொத்தே இந்த ராதா தான். அவ ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப ரொம்ப அன்பானவ. இதெல்லாம் வையா எனக்கு செஞ்சா தெரியுமா? ஏன் செஞ்சா This is my love. ஏன்னா சின்ன வயசுல நான் அவளுக்கு ஒரு பகவத்கீதையை கொடுத்தேன். அந்த பகவத்கீதையை தான் இன்னைக்கு நான் மானஸ்க்கு அவனோட பர்த்டே கொடுத்தேன். இது பகவத்கீதை. உன்னை முழுசா நீ கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட. அவர் தான் உனக்கு மிகப்பெரிய துணை. அவ அந்த கீதைய அவ வாழ்க்கையோட ஆதாரமாவே ஆக்கிக்கிட்டா. இந்த கீதையை நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க மோனையா. அதுவும் எப்ப தெரியுமா? எனக்கு இது எப்ப அதிகமா தேவைப்பட்டுச்சோ அப்போ. நீங்க தானே எனக்கு புரிய வச்சீங்க இதுல எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குன்னு. இத படிக்கும்போது கடவுள் கிருஷ்ணர் தானே கைய பிடிச்சு நமக்கு வழிகாட்டுற மாதிரி தோணுது. நாங்க முக்கியமா நான் அவளை என்னோட வாழ்க்கையோட ஆதாரமா மாத்திக்கிட்டேன். ஐ லவ் யூ ராதா. நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். ஆனா 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 படம் இன்னும் முடியல. ஏன்னா கதையில ட்விஸ்ட் இருக்குல்ல. என்னோட ரெண்டாவது வைஃப், மனைவி நம்பர் 2 இருக்கால, அவ எந்த அளவுக்கு எனக்கு அன்பு கொடுத்தாலும் அதே அளவு வேதனையும் கொடுத்தா. என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தினா. அவ செதறி இருந்த என்ன சேர்த்து வச்சால, மறுபடியும் என்ன மொத்தமா சேதற அடிச்சுட்டா. உடைச்சிட்டா அவ என் இதயத்தை. என் குடும்பத்தோட இதயத்தையே உடைச்சிட்டா அவ. என்னோட குஷி, எங்க எல்லாரோட இதயத்தையும் உடைச்சிட்டா அவ, தெரியுமா? இவ்வளோ குட்டி குட்டியா துண்டு துண்டா உடைச்சிட்டா அவ இதயத்தை.
அவ கேஷுவலா இருந்தா, ரொம்ப கேஷுவலா உடைச்சிட்டு போயிட்டால. அவ போயிட்டா. எங்க போயிட்டா? இன்னொருத்தன் கிட்ட போயிட்டா. அவ ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டா. புதுசா வாழ ஆரம்பிச்சிட்டா. மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. புது குடும்பம். புது புருஷன். அது மட்டும் இல்ல, அந்த புது புருஷன் கூட ஒரு புது குழந்தை வேற. கதை கேக்குதா? எல்லாரும் நல்லா கேட்டீங்கல்ல? ஐயோ, இந்த பக்கம் யாரும் இல்லையே. கதையை கேட்டீங்கல்ல? கதை கேட்டீங்கல்ல? இப்ப நான் அந்த பொண்ணோட பேரையும் சொல்றேன். ப்ளீஸ் நோ. அந்த பொண்ணோட பேரு அப்பா, அப்பா வாங்க உள்ள போலாம். ஏன் அப்பாவை இழுக்கிற? நான் பேர் தானே சொல்ல போறேன். கையெடு. நான் அந்த அங்கிள் கிட்ட பேசிட்டு போது கையை பிடிச்சிட்டு இருக்கேன். என்ன பழகம் இது? அவளோட பேரு அது வந்து மோகனண்ணா வாங்கண்ணா, நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்க. மிரட்டி எழுதுறீங்க. என்ன பேச விட்டு பேசிட்டு இருக்கல. ஒரு டீசென்ட் ஆளு இன்னொரு டீசென்ட் ஆள் கிட்ட பேசிட்டு இருக்க. நீங்க இன்டீசென்ட்டா நடந்துக்கிறீங்க. கையை விடுங்க, விடுங்க. மோகனண்ணா ப்ளீஸ் விட்டுருங்க. பேர்ல என்ன இருக்கு? வாங்க. பேர்ல என்ன இருக்குன்னா எது கையை பிடிக்கிற? பேர்ல ஒண்ணு இல்லைன்னா அப்ப சொல்ல விட. நான் வரல, நீ வேணா போ. மோகனண்ணா தயவு செஞ்சு நான் பேரை சொல்லிட்டு வாங்க, தான் உள்ள போலாம். எல்லாரும் என் கையை விடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? போது, நிறுத்துங்க. யாரும் குறுக்க வரக்கூடாது. ராத்திரி இந்த நேரத்துல வெளியே வந்து எல்லாரும் கலட்டா பண்றீங்க. என்ன பழக்கத்துல? தண்ணி அடிச்சதுன்னா நான் கலட்டா பண்றது நீங்க. அந்த பொண்ணோட பேர் என்னன்னா Disco lights party. ஸ்டாப் இட். என்ன கலாட்டா பண்றீங்க இங்க? ஓ சார், வணக்கம் சார். இப்ப நான் உங்களுக்கு என் கதையை சொல்றேன். சீக்கிரம் சொல்லுங்க. ஒரு செகண்ட். உங்களுக்கு என் கதையை சொல்லணும். நீங்க கிளைமேக்ஸையும் பேரையும் மட்டும் கேளுங்க. அவளோட பேரு கண்டிப்பா கேக்குறேன். ஆனா இங்க இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல.
உங்க காலனில இருந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்க ரொம்ப கலாட்டா பண்றீங்கன்னு. என் காலனி ஆளுங்கெல்லாம் விசித்திரமானவங்க. உங்களை நாங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். இவர் அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன குற்றத்திற்காக? ஓ, நான் என்ன பண்ணேன்? ஒரு நிமிஷம். வந்துட்டாரு. இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் அவரை விட்டுருங்க. அவரு நிரபராதி. அவரு ஒண்ணுமே பண்ணல. நான் சூசைட்லாம் பண்ணிக்க போறது இல்ல. எப்படி சும்மா டான்ஸ் தான் பண்ணுவேன், மத்தபடி எதுவும் இல்ல. நான் அவரை விட்டுறேன். ஆனா அவருக்கு யாரு கேரண்டி கொடுப்பீங்க இந்த மாதிரி அவர் திரும்பவும் பண்ண மாட்டாருன்னு? அவர் சட்டத்தை மீறி இருக்காரு, அதனால நான் ஆக்ஷன் எடுக்கணும். இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இவரு இப்படி கிடையவே கிடையாது. எனக்கு ஏதோ தெரியாம கொஞ்சம் நீங்க எனக்கு தெரியாதனமா- புரிய வைக்கிறதுக்கு பதிலா அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். வாங்க, நீ அவரை போய் கூட்டிட்டு வாங்கன்னு புரிய சொல்றேன்ல. அட புரிய வைக்கட்டுமே. இன்ஸ்பெக்டர் சார், புரிய வைக்க ப்ளீஸ், ப்ளீஸ், சார். சார். ரொம்போட்றாதீங்க. அண்ணா, விட்டுருங்க. அண்ணா, அவர் உள்ள சீக்கிரம். விட்டுருங்க அவரை. எங்க சீக்கிரம் கார் எடுங்க, நம்ம பின்னாடி போய் அண்ணனை கூட்டிட்டு வரணும்ல. எங்க சீட் பெல்ட் போடுங்க. இது வேற. ஆம், அ, 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 நீங்கெல்லாம் போய் தூங்குங்க. பாட்டி, மம்மி போங்க. வாங்க உள்ள போலாம். ராதிகா, உனக்கே தோணல இந்த மோகன் கொஞ்சம் மாறி போன மாதிரி, விசித்திரமா நடக்கிற மாதிரி? வீடு விற்கும்போது நம்ம பார்த்த ஆள் இந்த மாதிரியே இல்லையே. எவ்வளவு டீசெண்டா இருந்த மனுஷன் அவரு. What do you think? யுவன், நான் யாரை பத்தியும் எதுவும் யோசிக்கவும் விரும்பல, யாரை பத்தி எதுவும் பேசவும் விரும்பல. கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். போலீஸ்காரங்க மோகன் அண்ணாவுக்கு ஒரு வார்னிங் கொடுத்து விட்டுடணும். இல்லனா இல்லன்னா அப்படி இல்லனா மோகன் அண்ணா ராத்திரி முழுக்க ஸ்டேஷன்லயே இருக்க வேண்டியிருக்கும். கீர்த்தி, जीते जिलाड़ी मेटा खिलाड़ी मामा डालडे को कलरे कनाडे. ராதிகா எங்க போன இவ? ராதிகா, ராதிகா எங்கம்மா இருக்க? என் பிளட் பிரஷர் ஏறி இறங்குது. எங்க இருக்க? இன்னைக்கு எங்கடா போனா? பசி வந்துருச்சு, வாழைப்பழத்தை தின்னுவோம். இங்க பாரு, கிட்ட வரதா? பக்கத்துல வராத, போன்ற கிட்ட வராத, கிட்ட வராத, கிட்ட வராத. மானஸ், மானஸ். மானஸ், தூக்கிட்டு போட, தூக்கிட்டு போட, கூட்டு போங்க. இங்க தூரமா, 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 தூரமா கூட்டு போ. என்ன சம்பி, இவங்க என்னோட அப்பா. அவரை நீ பயமுறுத்த கூடாது. ஆமா. அவர் ரொம்ப நல்லவரு. அடையும் ரொம்ப கெட்டவன்டா. எடுத்துட்டு போ, கூட்டிட்டு போய் சங்கிலில கட்டி வை. முடிஞ்சா கதவு வெளியே தள்ளி லாக் பண்று. போடா. ராகுக்கு எது மாதிரி என் ஜாதகத்துல உட்காந்துட்டானுங்களே. என் உயிரை பறிக்கிறதே குறிக்கோளா வச்சு சுத்துறானுங்களே. எவ்வளவு பெரிய வீட்டுல தண்ணி எங்கடா வச்சிருக்கீங்க? சபரபா. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ப்ளீஸ் மிஸ்டர் மோகனை விட்டுருங்க. விசித்திரமான ஆளா இருக்கீங்களே. நீங்க தானே ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க.
ஆனா இப்போ நீங்களே அவரை காப்பாத்த பாக்குறீங்களா? அட எவ்வளவு சார் ஃபோன் பண்ணா? எவ்வளவு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா? ஆமா, நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஓகே. எல்லாரும் அவளை பார்த்து அரலூசுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவளோட மனசு இருக்கு, அது முழுசு சார், முழுசா இருக்கும். ஹலோ ஹலோ, நான் அர்ஜென்ட்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கேன். இப்ப நானே என்னோட கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன்.